அன்பு குட்டீஸ், ஒரு காட்டுல சின்ன சின்ன மரங்கள், பெரிய பெரிய மரங்கள்னு நெறைய மரங்கள் இருந்துச்சு. அங்கே சுட்டி சிண்டுன்னு ஒரு குட்டி அணில் இருந்துச்சு. சிண்டுவுக்கு எப்போ எதையாவது புதுசா கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஒரு நாள் சிண்டு ரொம்ப தூரம் நடந்து போய்க்கிட்டே இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு ஒளி, ஒரு பிரகாசமான வெளிச்சம் சிண்டு கண்ணில் பட்டுச்சு. அடடா! இது என்ன? அப்படின்னு சிண்டு ஆச்சரியமா பார்த்தது. அது ஒரு சாதாரண மரம் இல்ல, குட்டீஸ். அது ஒரு மாயாஜால மரம். அந்த மரத்த சுத்தி ஒரு தங்க நிற ஒளி எப்பவும் இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு மெல்லிய வாசனை வந்துச்சு. சிண்டு மெதுவா மெதுவா அந்த மரத்துக்கிட்ட போச்சு. ராத்திரி நேரம் வந்தா அந்த மாயாஜால மரம் இன்னும் அழகா பிரகாசிக்கும். அப்போ ஒரு விசித்திரமான விஷயம் நடக்கும். தினமும் ஒரு புது விலங்கு அந்த மரத்துக்கிட்ட வரும். அந்த மரம் ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு ஆசையை நிறைவேற்றும். ஆமா குட்டீஸ், சிண்டு அத தினமும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் சிண்டு அந்த மரம் ஒரு குட்டி முயலுக்கு உயரமா குதிக்கிற சக்திய குடுத்துச்சு பாக்குது. இன்னொரு நாள் ஒரு ஆமைக்கு வேகமா ஓட கத்து குடுக்குது. இந்த மாயாஜால மரம் ஏன் இப்படி ஆசைகள நிறைவேற்றுதுன்னு யாருக்குமே தெரியாது. சிண்டுவுக்கும் அது ஒரு பெரிய ரகசியமாவே இருந்துச்சு. ஆனா, அந்த மரம் அங்க இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் மகிழ்ச்சிய கொடுக்குறன்னு மட்டும் சிண்டுக்கு நல்லா தெரியும். அதனால அந்த மாயாஜால மரமும், அதன் ரகசியமும் சிண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருந்துச்சு. இந்த ரகசிய மரம் சிண்டுவின் இரவு நேரக் கனவுகளிலும் வந்துச்சு. நல்ல தூக்கம் குட்டீஸ்.